ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எப்பனா கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? சில பேர் லட்சக்கணக்கா சம்பாதிப்பாங்க, ஆனாலும் மாசத்தோட கடைசியில திரும்பவும் பணம் இல்லாம கஷ்டப்படுவாங்க. அது இன்னொரு பக்கம் சில பேர் இருக்காங்க, சாதாரண சேலரியிலும் நிம்மதியாக வாழ்வாங்க, ஃபியூச்சரை செக்யூரா வச்சுப்பாங்க, அண்ட் டென்ஷனே இல்லாம வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவாங்க. எப்பனா யோசிச்சு பார்த்திருக்கீங்களா ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு? உண்மையில இங்க விஷயம் சம்பாதிக்கிறதுல இல்ல, முக்கியம் இங்க நீங்க பணத்தை மேனேஜ் பண்ற முறையில தான். இங்க பாருங்க, பணம் சம்பாதிக்கிறது இம்பார்ட்டன்ட் தான், ஆனா அப்படி அதை சமாளிக்க நமக்கு தெரியலனா அப்ப நீங்க எவ்வளவு நாளா சம்பாதிச்சுக்கோங்க, எல்லாமே கையை விட்டு போயிடும். அதாவது உங்களுடைய இன்கம் வெல் 20,000 ரூபாவோ இல்ல 2 லட்சம் ரூபாவோ, அப்படி பழக்கங்கள் அண்ட் ஸ்ட்ராட்டஜி சரியா இருந்துச்சுன்னா அப்ப நீங்க செக்யூர் அண்ட் சந்தோஷமா வாழ்வீங்க. அண்ட் நல்ல விஷயம் என்னன்னா, பணக்கார ஆட்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்களோ, வெல்த் உருவாக்கவோ அண்ட் காப்பாத்திக்கவோ அதே ஸ்ட்ராட்டஜிஸை நீங்களும் நானும் கூட ஃபாலோ பண்ணலாம். இதனாலேயே இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான சிஸ்டம் சொல்ல போறேன். 15-65-20 ரூல். இது ஏதோ ஃபைனான்ஸ் புக்ல இருந்து எடுத்துக்கிற ஃபார்முலா கிடையாது, பதிலா ஒரு பிராக்டிகலி டெஸ்டட் முறை. இதை யாராலும் அடாப்ட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்க இந்த சிம்பிள் ரூலை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அண்ட் உங்களுடைய லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்ப ட்ரஸ்ட் மீ, வரப்போற வருஷங்கள் உங்களுடைய ஃபைனான்ஷியல் லைஃப் முழுமையாக மாறக்கூடும். சோ வாங்க ஆரம்பிக்கலாம் இந்த ஜர்னியை அண்ட் பார்க்கலாம் எப்படி நம்மளும் நம்மளுடைய பணத்தை எக்ஸ்பர்ட் மாதிரி மேனேஜ் பண்றதுன்னு. பார்ட் 1, 15%. ஃப்ரெண்ட்ஸ், எப்பெல்லாம் உங்களுக்கு salary கிடைக்குதோ இல்ல எதனா இன்கம் வந்துச்சுன்னா அப்ப உங்களுடைய முதல் பழக்கம் என்னவாக இருக்கணும்? உங்களுக்காக குறைஞ்சபட்சம் 15% தனியாக வச்சுக்கணும். அதாவது ஒவ்வொரு 100 ரூபாயில இருந்து 15 ரூபாய் வெறும் உங்களுக்காக. எந்த வீட்டு செலவுக்கும் கிடையாது, எந்த இஎம்ஐக்கும் கிடையாது, அண்ட் எந்த ஷாப்பிங்கும் கிடையாது. இது முற்றிலும் வெறும் உங்களுடைய பாதுகாப்பு அண்ட் எதிர்காலத்துக்கு. இப்ப நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க, அட இவ்வளவு சம்பளத்துல இருந்து 15% ஒதுக்குறது கஷ்டம். ஆனா உண்மையா சொல்லணும்னா இந்த 15% தான் உங்களோட வாழ்க்கையோட மிகப்பெரிய ஷீல்டாக மாறக்கூடும். இப்ப கேளுங்க ஏன் முக்கியம் இந்த 15%. இங்க பாருங்க, வாழ்க்கை எப்பனாலும் நமக்கு டெஸ்ட் கொடுக்கலாம். எப்பனா பைக்கான ஆக்சிடென்ட் ஏற்படலாம், திடீர்னு வீட்டுல இருந்து யாரா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக வேண்டியதாகலாம், இல்ல கம்பெனி திடீர்னு டவுன் சைசிங் பண்ணலாம் அண்ட் ஜாப் போயிடலாம். இந்த தருணத்துல அப்படி உங்ககிட்ட பணம் இல்லனா அப்ப பிரச்சனை 2 மடங்கு ஆயிடும். எமர்ஜென்சின்றது ஏற்படும் தான், இதுக்கு மேலே பணம் இல்லாத கவலை தனியா. ஆனா அப்படி நீங்க 15% சேமிக்கிறதுக்கான பழக்கத்தை உருவாக்கி வச்சிருந்தீங்கன்னா அப்ப உங்ககிட்ட ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கும். அண்ட் அந்த ஃபண்ட் எப்படி இருக்கும்னா, இது நைட்டோட நைட்டா உங்களை ஸ்ட்ரெஸ்ல இருந்து காப்பாத்தும். இப்ப தெரிஞ்சுக்கோங்க எப்படி உருவாக்குறது எமர்ஜென்சி ஃபண்டானு. ஸ்டெப் 1, எல்லாத்துக்கு முதல்ல டார்கெட் வைங்க. ஒரு மாசத்துக்கான அவசியத்துக்கான செலவு சேமிக்கணும். அண்ட் இங்க அவசியமான செலவுக்கு அர்த்தம் வீட்டுக்கான வாடகை, இஎம்ஐ, வீட்டுக்கான ரேஷன், கரண்ட் பில் அண்ட் டிராவல், நெட்ஃபிளிக்ஸ், வெளியே சாப்பிடுறது, இதெல்லாம் லக்ஸரியான விஷயம், இது இதுல கவுண்ட் ஆகாது. ஸ்டெப் 2, கொஞ்சம் கொஞ்சமா இதை அதிகரிச்சு 3ல இருந்து 6 மாசத்துக்கான செலவுக்கு கொண்டு போங்க. அதாவது அப்படி உங்களுடைய மந்த்லி எசென்ஷியல் செலவு 30,000 ரூபாய்னா அப்ப குறைஞ்சபட்சம் 90,000 ரூபாயில இருந்து 1,80,000 ரூபாய் உங்களோட சேமிப்புல எமர்ஜென்சிக்காக இருக்கணும். நினைச்சு பாருங்க, அப்படி நாளைக்கு வேலையை போயிடுச்சுனா சரி, அப்போ நீங்க 6 மாசத்துக்கு நிம்மதியா உங்களுடைய பேசிக்கான வாழ்க்கையை நடத்தலாம். அண்ட் இதுல இருந்து கிடைக்கிற கான்பிடன்ஸ் இருக்கே, அது பிரைஸ்லெஸ்ஸாக இருக்கும். இப்ப ரெண்டாவது மிகப்பெரிய காரணம் பணம் உங்களுக்காக வேலை செய்யும். ஃப்ரெண்ட்ஸ், 15% சேமிக்கிறதுக்கான குறிக்கோள் வெறும் எமர்ஜென்சில இருந்து தப்பிக்கிறது மட்டும் இல்ல, உண்மையான சக்தியோ பணத்தை வச்சு பணம் உருவாக்கணும். எப்படின்றத எக்ஸாம்பிள் கேளுங்க. 2 நண்பர்கள் இருக்காங்க, அமித் அண்ட் ரவி. அமித் 25 வயசுல ஒவ்வொரு மாசம் 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ரவி யோசிச்சாரு, அட இப்ப என்ஜாய் பண்ணலாமே, அப்புறமா சேமிக்கலாம். அண்ட் 35 வயசுல ஆரம்பிச்சாரு. 2 பேரும் ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் காசை இன்வெஸ்ட் பண்ணாங்க. இப்ப எனக்கு சொல்லுங்க, யார்கிட்ட அதிகமான பணம் இருக்கும்? பதில் தெளிவா தெரியுது, அமித் கிட்ட. ஏன்னா அமித் கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட பலனை முதல் நாள்ல இருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதன் காரணத்தினால் 30 வருஷத்துக்கு அப்புறம் இவர் ரிட்டையர் ஆனப்போ அப்ப அவர்கிட்ட 1.54 கோடி ரூபாய்க்கான ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் இருந்தது. பாத்தீங்கன்னா அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் வெறும் 12% தான் க்ரோ ஆயிருக்கு. அது இன்னொரு பக்கம் ரவி வெறும் 10 வருஷம் தாமதமாக ஆரம்பிச்ச காரணத்தினால் அவர்கிட்ட ரிட்டையர்மெண்ட் சமயத்துல வெறும் 45 லட்சம் ரூபாய் தான் இருந்துச்சு. இது அமித்தை விட 3 மடங்கு கம்மி. சோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு நம்பிக்கை இருக்கு கம்பவுண்டிங்கோட முக்கியத்துவம் என்னன்னு இந்த எக்ஸாம்பிள் இருந்து நீங்க புரிஞ்சுட்டு இருப்பீங்க. இந்த மேஜிக் தான் பணக்காரங்களை இன்னும் பணக்காரங்களா ஆக்குது. ஆனாலும் பாத்தீங்கன்னா மக்கள் அவங்களோட இன்வெஸ்டிங்ன்ற முதல் ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறது இல்ல. ஏன்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. ஒண்ணு, அவங்களுக்கு பயம் இருக்கும், அவங்க இன்வெஸ்ட் பண்ண பணத்தை இழந்துட்டா என்ன ஆகும்னு. அண்ட் அப்படி லாபம் வந்துச்சுன்னா அதுல நிறைய டாக்ஸ் எல்லாம் கட்டணுமே. சோ இது எல்லா தகுதிபடி ஆக்கிறதுக்கு கனரா HSBC லைஃப் புதுசா ஒரு NFO-வை அறிமுகம் செஞ்சிருக்காங்க. அதுதான் நிஃப்டி 500 மல்டி ஃபேக்டர் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்ன்றது. வர்ற அக்டோபர் 13ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த NFO-வை NAV 10 ரூபாய்க்கு உங்களால இதை வாங்க முடியும். இதுக்கான மேலும் விவரங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் மூலமாக நீங்க பாத்துக்கலாம். அதே இதோடைய இண்டெக்ஸ் நம்ம எடுத்து பாத்துக்கிட்டோம்னா கடந்த இன்செப்ஷன்ல இருந்து இதோடைய CAGR-ன்றது 21.1% கடந்த 5 வருடங்கள்ல இதோடைய CAGR 29.8% இருக்குது. இந்த சேம் இண்டெக்ஸ் தான் கனரா HSBC லைஃப் இந்த NFO-ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இப்போ இதோட NAV 10 ரூபாவா இருக்கு. அண்ட் மந்த்லி பிரீமியம்ல 120 மடங்கு லைஃப் கவரும் கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து கிடைக்கிற லாபத்துக்கு டாக்ஸ் ஃப்ரீன்றதும் குறிப்பிடத்தக்கது. ஜெனரலைஸ்லா மாசம் 18,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி 2 கோடி ரூபாய் வரைக்கும் ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது. இது ஒரு கேபிட்டல் கேரண்டி பிளான். மெச்சூரிட்டி சமயத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 1 ரூபாய் கூட கம்மியாகுது. மார்க்கெட் நல்லபடியாக பெர்ஃபார்ம் ஆயிருந்தா அப்போ அதே மாதிரியான லாபமும் நமக்கு கிடைக்கும். ஆனா மறந்துடாதீங்க, இந்த NFO-ல இன்வெஸ்ட் பண்ணதுக்கான கடைசி டேட் அக்டோபர் 13ஆம் தேதி
தேதி வரைக்கும் தான். வெறும் 2 நாள் தான் இருக்கு. கூடுதலான டீடைல்ஸ் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நீங்க உங்களுடைய கஸ்டமர் சர்வீஸ் கிட்ட தமிழ்லயும் பேசி விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். இல்ல இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குன்னு தோணுச்சுன்னா வீட்டுக்கு ஏஜென்ட் வரதுக்கான ஆப்ஷனும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இல்ல ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோடை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சில பிராக்டிகல் டிப்ஸ் சொல்றேன் இன்வெஸ்ட் பண்றதுக்கு. இப்போ ரொம்ப முக்கியமான கேள்வி வருது, இந்த 15% சேமிப்பை எங்க வைக்கிறது? சோ முதல் வந்து எமர்ஜென்சி ஃபண்டுக்காக பேங்க்ல சிம்பிள் சேவிங் அக்கவுண்ட்ஸ் இல்ல லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க வச்சுக்கலாம். ரெண்டாவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக PPF மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் SIP இல்ல அப்படி கம்பெனி PF கொடுக்குதுன்னா அதுல போடலாம். மூணாவது வந்து டாக்ஸ் ஃப்ரீ அக்கவுண்ட்ஸ் லைக் PPF அண்ட் ELSS பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஆப்ஷன்ஸ். இம்பார்ட்டன்ட் என்னன்னா பணம் சேஃப் அண்ட் ஆக்சஸபிளாக இருக்கணும் எமர்ஜென்சிக்காக அண்ட் லாங் டர்ம் இன்வெஸ்டரா இருக்கணும் growthக்காக. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இமேஜின் பண்ணுங்க, நாளைக்கு உங்களுடைய குடும்பத்துக்கு திடீர்னு பணத்துக்கான தேவை வருது அண்ட் நீங்க யார்கிட்ட இருந்து கடன் வாங்காமல் எந்த கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணாமல் கான்ஃபிடென்ட்லி உதவி செய்யக்கூடும். இந்த சாட்டிஸ்பாக்சனுக்கான மதிப்பு நம்மளால சொல்லவே முடியாது. இதனால ஞாபகம், பணம் வெறும் சம்பாதிக்கிறதுனால மட்டும் இல்ல, அதை சேமிக்கிறதுனால அண்ட் அது சரியான இடத்துல முதலீடு பண்றதுனால தான் வெல்த் உருவாகும். பார்ட் 2 65%. ஃப்ரெண்ட்ஸ் பணத்தை சமாளிக்கிறதுக்கான அடுத்த முக்கியமான ரூல், உங்க இன்கம் விட 65% விட அதிகமா அவசியமான செலவுகளுக்கு போக கூடாது. இப்போ அவசியமான செலவுகளுக்கு அர்த்தம் என்ன? வீட்டுடைய வாடகை இல்ல EMI, ரேஷன் அண்ட் சாப்பாடு, கரண்ட் பில், கேஸ் செலவு, டிராவல், பெட்ரோல், மெட்ரோ, ஆட்டோ இல்ல பஸ், பசங்களுக்கான பேசிக் கல்வி அண்ட் இன்சூரன்ஸ். அதாவது எந்த செலவுலாம் இல்லாம வாழ்க்கை நடக்க முடியாதோ. இப்போ ஒரு மிகப்பெரிய டிராப்ப புரிஞ்சுக்கோங்க, லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். இப்போ இங்க தான் வந்து உண்மையான ஆட்டமே. நம்மளுடைய இன்கம் கொஞ்சம் அதிகரிச்சதுமே நம்ம ஆட்டோமேட்டிக்கலி செலவுகளையும் அதிகரிச்சிடுறோம். இததான் சொல்லுவாங்க லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். எக்ஸாம்பிளுடன் புரிஞ்சுப்போம். நம்ம salary 30,000 ரூபாய் இருந்தப்போ அப்ப நீங்க 1 BHK வீட்ல தங்கிட்டு இருந்தீங்க. salary அதிகமாயி 50,000 ரூபாய் ஆச்சு. அப்ப நீங்க 2 BHK எடுத்துட்டீங்க. ரெண்ட் அதிகமாயிடுச்சு, EB தண்ணி அது அதிகம் அண்ட் மெயின்டெனன்ஸும் அதிகம். முதல்ல பைக் இருந்துச்சு, இப்ப கார் வந்துருச்சு. கார் கூட EMI, பெட்ரோல், இன்சூரன்ஸ், மெயின்டெனன்ஸ் எல்லாமே அதிகமாயிடுச்சு. முதல்ல நார்மல் போன் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ ஒவ்வொரு வருஷமும் புது போன் தேவை. ரிசல்ட் இன்கம் அதிகரிச்ச பிறகும் சேவிங் அதே இடத்துலயே இருக்கு. இதுதான் காரணம். நிறைய பேர் சொல்றாங்க, அட சேலரியும் அதிகமாகுது தான், ஆனா சேமிப்பே அதிகமாக மாட்டேங்குது. ஏன்னா நீங்க இன்கம் அதிகமானதுமே செலவே அதிகமாக்கிட்டீங்க. இப்ப சொல்ற 65% லிமிட் ஏன் முக்கியம்னு நினைச்சு பாருங்க. அப்படி உங்களோட இன்கம் 50,000 ரூபாய் அண்ட் நீங்க 40,000 இருந்து 45,000 ரூபாய் அவசியமான செலவுகளுக்கே காலி பண்ணிடுறீங்க. அப்ப உங்களோட சேவிங்ஸ் அண்ட் ஃபியூச்சர் பிளானிங்க்கு எதுவுமே மிச்சமே இருக்காது. ஆனா அப்படி நீங்க ரூல் ஃபாலோ பண்ணி 32,000 இருந்து 33,000 ரூபாய், அதாவது 65% வரைக்கும் லிமிட் பண்ணிட்டீங்கன்னா அப்ப மிச்ச பணம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் என்ஜாய்மெண்ட் ரெண்டுத்துக்கும் கம்ஃபர்டபிளி போகலாம். அண்ட் இதுதான் ஃபைனான்சியல் பேலன்ஸே. இப்போ இந்த 50,000 ரூபாய் salary எப்படி பிரிக்கிறது? ரெண்ட் பிளஸ் எலக்ட்ரிசிட்டி பிளஸ் தண்ணிக்கான செலவு 12,000 ரூபாய், ரேஷன் பிளஸ் groceryக்கான செலவு 10,000 ரூபாய், டிராவல் பிளஸ் பெட்ரோலுக்கான செலவு 5,000 ரூபாய், பசங்களோட ஃபீஸ் அண்ட் இன்சூரன்ஸ்க்கான செலவு 6,000 ரூபாய். அதாவது மொத்தமா 33,000 ரூபாய், கிட்டத்தட்ட 65%. மிச்சம் இருக்கிற 17,000 ரூபாய் தப்பிச்சிருச்சு. இதுல இருந்து 15% இன்வெஸ்ட் அண்ட் 20% வச்சு என்ஜாய்மெண்ட் பண்ண முடியும். இப்போ நினைச்சுக்கோங்க, நீங்க கொஞ்சம் லக்ஸரியா காமிச்சுக்கணும்னு 20,000 ரூபாய்க்கான பிளாட் எடுத்துட்டீங்க, இல்ல EMIல பெரிய கார் எடுத்துட்டீங்க. அப்ப செலவு அதிகமாகி 40,000 ரூபாய் ஆயிடும். ரிசல்ட் சேமிப்பு காணாம போயிடும் அண்ட் ஃபியூச்சரை செக்யூர் பண்றதுக்கான சான்ஸ் 0. இப்போ சில டிப்ஸ் சொல்ற செலவுகளை கண்ட்ரோல் பண்றதுக்கு முதல் வந்து ரொம்ப பெரிய செலவுகளுக்கு மீது கவனம் செலுத்துங்க. ரெண்ட் ரொம்ப பெரிய செலவு, முயற்சி பண்ணுங்க இன்கமோட 25 இருந்து 30% மேல போயிடக்கூடாது. டிராவல் ஆப்டிமைஸ் பண்ணுங்க. கார் வாங்குறதுக்கு முன்னாடி யோசிங்க, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இல்ல பைக்கை வச்சு நம்மளுடைய வேலை நடக்குமான்னு. ரெண்டாவது சின்ன சின்ன லீக்ஸ் நிறுத்துங்க. அன்யூஸ் சப்ஸ்கிரிப்ஷன் லைக் நெட்ஃபிளிக்ஸ், ஜிம், ஆப்ஸ் இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்க. தினம் வெளியே போய் சாப்பிடுறதுக்கு பதிலா எப்ப எப்பனா ட்ரீட் கொடுங்க. மூணாவது கம்பேர் பண்ணுங்க. எப்பவுமே வாங்குறதுக்கு முன்னாடி 2 ஆப்ஷன் கம்பேர் பண்ணுங்க. எப்ப எப்பனா அதே பொருள் கம்மியான விலையிலே கிடைச்சிரும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயங்கள ஹார்ஷா இருக்கலாம், ஆனா இதான் உண்மை. அப்ப நீங்க வாழ்க்கை முழுவதும் பணத்துக்கு பின்னாடியே ஓடிட்டு இருப்பீங்க. இன்கம் வெல் 30,000 ரூபாவோ இல்ல 3 லட்சம் ரூபாவோ அப்படி லிமிட் நம்ம வைக்கலனா அப்ப பணம் எப்பவுமே மிச்சமே ஆகாது. அண்ட் அப்படி சேமிப்பே இல்லனா அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் என்ஜாய்மெண்ட் ரெண்டுத்தோட கனவோ நிறைவேறாமலே போயிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க, பணக்காரன் ஆகிறதுக்கான முதல் படி வந்து உங்களோட செலவுகள் மீது கண்ட்ரோல வச்சுக்கணும். பார்ட் 3 20%. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட். உங்க இன்கம் உடைய 20% வெறும் என்ஜாய்மெண்ட்டுக்கு மட்டுமே. ஆமா, நீங்க கரெக்டா தான் கேட்டிருக்கீங்க. கில்ட் ஃப்ரீ என்ஜாய்மெண்ட். ஏன்னா வாழ்க்கை வெறும் EMI கட்டவும் அண்ட் வயசான காலத்துக்காக பணத்தை சேமிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, நம்ம வாடுறது சந்தோஷமா இருக்கிறதுக்கு. அப்படி பணம் இருந்தோ நம்மளால என்ஜாய்மெண்ட் பண்ண முடியலனா அப்ப நம்ம கஷ்டப்படுறது எதுக்காக? நிறைய பேர் சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மீது எவ்வளவு ஃபோக்கஸ்டா இருப்பாங்கன்னா அவங்களுடைய இனிய மறந்தே போயிடுவாங்க. 10-15 வருஷத்துக்கு அப்புறம் இவங்களோட ஃபியூச்சர் செக்யூரா தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு அவங்களே கஷ்டப்படுத்திட்டு வாடுறாங்க அண்ட் இது எதுக்கும் பலன் இல்ல. இன்னொரு பக்கம் சில பேர் இருக்காங்க, அவங்க சொல்றது என்னன்னா அட வாடகை யார நம்புறாங்க, என்ன இருக்கோ இன்னைக்கே காலி பண்ணிடுவோம். ரிசல்ட் ஃபியூச்சர்ல ப்ராப்ளம்ஸ். சோ பேலன்ஸ் என்ன? பேலன்ஸ் வந்து நம்ம இன்கம் உடைய 20% என்ஜாய்மெண்ட்டுக்காக செலவு பண்ணணும். இதனால் கில்ட்டும் ஆக மாட்டோம் அண்ட் பணத்தை வீணாக்கிட மாட்டோம். இப்ப தெரிஞ்சுக்கோங்க என்ஜாய்மெண்ட் எந்த விதமா இருக்கலாம்னு. உங்களோட ஃபேமிலியை வெளியே டின்னருக்கு கூட்டு போகலாம், நண்பர்கள் கூட ஷார்ட் ட்ரிப் இல்ல மூவிஸ் பார்க்கிறது, உங்களுக்காக எதனா கேஜெட் வாங்குறது, ஃபெஸ்டிவல் சமயத்துல ஷாப்பிங் பண்றது, ஹாபிஸ் லைக் மியூசிக், போட்டோகிராஃபி இல்ல ஸ்போர்ட்ஸ்ல செலவு பண்றது,
பொறுத்து. அதாவது எந்த விஷயங்களா உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குமோ, எனர்ஜி கொடுக்கணும் அண்ட் உங்களோட வாழ்க்கையை எக்ஸைட்மெண்டா வச்சுக்கணும். நினைச்சுக்கோங்க உங்களோட salary 50,000 ரூபாய். அப்போ 10,000 ரூபாய் வேற என்ஜாய்மெண்ட்டுக்காக தனியா வச்சிருங்க. இத நீங்க இந்த மாதிரி அலோகேட் பண்ணலாம். ஒரு மாசத்துல 2,000 ரூபாய் ஃபேமிலி டின்னருக்கு, 3,000 ரூபாய் ஒரு வீக்கெண்ட் ட்ரிப்புக்கு, 5,000 ரூபாய் எதனா கேஜெட் இல்ல ஹாபிக்கு. இப்போ ஏன்னா இந்த பணத்தை நீங்க முன்னாடியே என்ஜாய்மெண்ட்டுக்காக அலோகேட் பண்ணதுனால நீங்க செலவு பண்றப்போ அப்போ உங்களுக்கு கில்ட் ஆகாது. உங்களுக்கு இப்படி தோணாது அட நான் வீண் செலவு பண்றேன்னு. பதிலா தோணும் இதுவோ என்னோட 20% பங்குன்னு. சந்தோஷத்துக்காக தான் வச்சிருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரியல் ஸ்டோரி உங்களுக்கு சொல்றேன். என்னோட ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அவரோட ஹாபிட் என்னன்னா ஒவ்வொரு மாசமும் மொத்த சம்பளத்தையும் சேமிக்க முயற்சி பண்ணணும். இதோட ரிசல்ட் என்ன ஆச்சுன்னா ஒவ்வொரு வாட்டி எதனா ஒரு செலவு வந்துருது அண்ட் அவர் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவாரு. ஆனா என்னத்த சேமிச்சால கையிலே நிக்க மாட்டேங்குது. பிறகு அவர் இந்த 20% ரூலை உபயோகிச்சார். இப்போ அவர் ஓப்பன்லி மாசத்துல ஒரு வாட்டி ஃபேமிலி வெளியே கூட்டிட்டு போகிறாரு. எப்ப பண்ண ட்ரிப் போடுறாரு அண்ட் ஒவ்வொரு வாட்டியும் சந்தோஷமா சொல்றாரு இந்த பணத்தை என்னோட சந்தோஷத்துக்காக தான் வச்சிருக்கிறேன். இப்போ அவரோட வாழ்க்கையில பேலன்ஸ் இருக்கு. ஒரு பக்கம் கில்ட்டும் இல்ல, இன்னொரு பக்கம் ஓவர் ஸ்பெண்டிங்கும் இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சு பாருங்க, அப்படி நீங்க இன்னைக்கு கொஞ்சம் என்ஜாய் பண்ணலனா அப்ப நாளைக்கு வயசானதுக்கு அப்புறம் உங்ககிட்ட பணம் இருக்கிறப்போ அப்ப வாய்ப்பு இருக்கு இப்ப இருக்கிற உங்களோட எனர்ஜி அந்த ஹெல்த் அண்ட் ஏன் அந்த மக்களே உங்க கூட இல்லாம இருக்கலாம். இதனால பணத்தை வெறும் உங்களோட ஃபியூச்சருக்கு மட்டும் சேமிக்காதீங்க. பதிலா இன்னைக்கு கொஞ்சம் வாழுங்க, ஆனா ஸ்மார்ட்டாக முறையில. அண்ட் இதுதான் இந்த ரூலோட பியூட்டி. 15% ஃபியூச்சரை செக்யூர் பண்ணிக்கிறதுக்கு, 65% அவசியமான செலவுகளுக்கு அண்ட் 20% இன்னைக்கான சந்தோஷத்துக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இது வெறும் பணத்துக்கான ஃபார்முலா மட்டும் இல்ல, இது ஒரு பேலன்ஸ் அண்ட் சந்தோஷமான வாழ்க்கைக்கான சீக்ரெட் கோட். சோ இன்னில இருந்து ஆரம்பிங்க. வெல் salary 20,000 ரூபாவோ இல்ல 2 லட்சம் ரூபாவோ வித்தியாசம் இல்ல. முக்கியம் இங்க விஷயமே என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க அதை எப்படி மேனேஜ் பண்றது தான். சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாவே பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா அப்ப கண்டிப்பா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு திரும்பவும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ப்பு இந்த வீடியோட ஆரம்பத்துல சொன்னல அதை பத்தி ரிமைண்ட் பண்ண விரும்புறேன். கனரா HSBC லைஃப் உடைய இந்த NFOல உங்களால இந்த மாசம் 13ஆம் தேதி வரைக்கும் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். வெறும் 2 நாள் தான் இருக்குது. அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வேணும்ன்றவங்க அந்த டீடைல்ஸ்லாம் கிளியரா படிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்ல சிம்பிளி ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோட ஸ்கேன் பண்ணிக்கலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.